இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 99க்கார ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100 டே, இன்னைக்கு 100 டே அப்படிங்கிறப்ப 100 நாள் கடந்துட்டாங்க. ஒரு 6 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் ஃபைனல்ஸ் இருக்கு. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூசன் இப்போ வரையுமே இருக்குப்பா. லாஸ்ட் சீசன்லாம் பார்க்குறப்ப, கடந்த 6 சீசன்லாம் பார்க்குறப்ப ஒரு தெளிவு இருக்கும், இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் அப்படி யாருமே இல்லை, யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் அந்த கப் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். மார்னிங் ஆக்டிவிட்டியோட இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று உங்களுக்காக நீங்கள் ஓட் கேம்பெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சொல்லிட்டு போனார்ல. இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியாக நீங்கள் இன்னொருத்தருக்காக ஓட் கேம்பெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வீட்டில் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு தான் கேம்பெயின் பண்ணிக்கிட்டாங்களே தவிர வேற யாரும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணலப்பா. இந்த டாஸ்கில் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. அர்ச்சனா கூட ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு காலங்காத்தாடி திடேஷ் கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பளம் சுட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ குறை சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு. அவங்க ஒவ்வொரு தடவையும் இதே தான் பண்றாங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாயா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, டியூட் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி பேச, நீங்கள் அவங்கள சீன்னா அவங்க உங்களை சீண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையே தான் அர்ச்சனா பண்ணுறாங்க. அவங்க தப்பு இவங்க தப்பு, அவங்க சரியா இல்லை இவங்க சரியா இல்லைன்னு சொல்கிறனால தான் மற்றவங்க இவங்கள ஆமாம் நீயும் தான் அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவும் புதுசாலாம் அவங்களே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது இல்லை. இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா போன வாரம் மாதிரி இந்த வாரமும் ரொம்ப டல்லாக போகக்கூடாது, போரிங்காக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி நிறைய டாஸ்க் வச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்ததாக பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாருப்பா. நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் பெட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வச்சாங்க, ஒரு டாஸ்க் வச்சாங்க. இந்த டாஸ்கில் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வீட்டில் இருக்க எல்லாருமே மித்த 5 பேரோட ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணும் அப்படிங்கிறது தான். எல்லாருமே மற்றவங்கள டவுன் பண்ணி தான் பேசி ஆகணும் அப்படின்லாம் இருக்க. இந்த டாஸ்காக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் டாஸ்காக பார்த்தோம்னா அது பிரச்சனை ஆகாது. அர்ச்சனா வழக்கம் போல் பிரச்சனை ஆரம்பித்தாங்க. இவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க சொன்னதெல்லாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கலாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் இப்போ அதை பண்ண தேவையில்லை, அது பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்க்கு படி தான் பண்ணணும், நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்கள், அடுத்தவங்களோடது எப்படி இருக்குது அதோட பெட்டரா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே சைலண்ட் ஆகி டாஸ்க்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மாயாட்ட மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ மாயா சொன்னாங்க, இது ஒரு டாஸ்க்கு, நான் உங்களை செஞ்சேன் இந்த டாஸ்கில், அது ஒரு டாஸ்க்கு தான், நீங்கள் அதை டாஸ்காக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, டாஸ்காக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. எஸ், அதுதான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, என்ன ஃப்ராடு 3D அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம், மற்றது எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க புலம்பிகிட்டு இருக்கிறது நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தான். டே 99 ஆச்சு, இன்னும் ஒரு 4 நாள் தான், அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு புலம்பிட்டு சண்டை போட்டுட்டு அர்ச்சனாவால் தான் இந்த வீட்டில் மீண்டும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாஸ்க்லேயே விஜய் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்ட்டு ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன? வீட்டில் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு விஜய் கொஞ்சம் கிளவராக ஆடுற மாதிரி தெரியுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாஸ்க்குன்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட பார்க்குறது இல்லை அப்படிங்கிறத தெரியுது. இந்த டாஸ்கில் மாயாவே வச்சு செஞ்சார் அப்படிங்கிறலாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் டே 99ல் நடந்துச்சு. இதை தாண்டி பெருசாக எதுவும் நடந்துச்சா அப்படின்னா ஒன்றும் நடக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு ஷோ எப்படி இருக்க போகுது, டே 100 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 100 டே அப்படிங்கிறப்ப என்ன ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.